வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், இன்றைக்கி ஆன்லைன் வியாபாரம் நல்ல வியாபாரம். சடிஞ்சு போய் உட்காந்துருக்குறோம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் போகல, ஒரு 5 சீலை போச்சு. ஒரு 5 சீலை போச்சுங்க. 5 சீலை போச்சு. இன்னும் சரக்கு கொஞ்சம் எடுத்து போகணும். பொங்கலுக்கு வந்து சரக்கு எடுத்து போகணும். ஆர்டர் கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் மெதுவாக தான் கொஞ்சம் மூவ் பண்ணணுன்ட்டு இருக்கிறோம். புதிய வரவாக வந்து நாங்கள் செப்பல் கொண்டு வந்திருக்கிறோம். எங்கேயுமே கொஞ்சம் செப்பல் கொண்டு வந்திருக்கிறோம். காட்டுறேன். பார்த்தீங்களா, ஜிடிபி சில்ஸு பாபா ஃபுட்வேர். நல்லா தரமாக ரோட்டு முன்னாடிங்க ஆஃபர், அதாவது பொங்கல் ஆஃபருக்கு போட்டிருக்கிறோம். நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மி விலையாக கொடுப்போம். இந்த ஆஃபர் ரேட்டு நாங்கள் போடல. போட்டால் அது வந்து சர்ப்ரைஸ். அதாவது ஆஃபர் ரேட்டு நாங்கள் போடக்கூடாது. ஆஃபர் ரேட் நான் போடல. நீங்கள் நேரடியாக வாங்க. போட மாட்டேன். நேரடியாக வாங்க. ரேட் வந்து கம்மியாக குறைச்சி தரோம். இன்றைக்கி ஒரு 5 சேரீ போச்சு. இன்னும் கொஞ்சம் மூவிங் ஆகணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி போட்டுக்கோ, அந்த சைடு திரும்பினேன். இன்னும் கொஞ்சம் மூவிங் ஆகணுங்க நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 5 சேரீ போச்சு. இந்த ஆஃபர் ரேட்டுக்கு வந்து செப்பல்லாம் வச்சுருக்குறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க எனி டைம், அதாவது டியூட்டி டைம் வாங்க. டியூட்டி டைம் வந்து காலையில் 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரை வரலாம். மத்தியானம் வந்து சாப்பாட்டுக்கு 2 to 4 வந்து நாங்கள் லஞ்ச் டைமுக்கு வந்து பிரேக்கு. காலையில் 10லேருந்து ஒரு 2 மணி மட்டும் இருப்போம். அப்புறம் 4 மணிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மணி மட்டும் இருப்போம். இந்த இடையேற்பட்ட இதில் வந்து வாட்ஸ்அப்புக்கு வராங்க. ஆன்லைன் இதுக்கு வந்து வாட்ஸ்அப் வராங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் புக் பண்ணி வாட்ஸ்அப் அட்டெண்ட் பண்ணால் அது இது விலையை மட்டும் கேட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. சில பேர் இது போடுறாங்க, சில நம்பருக்கு வராங்க. ஒரு 100 பேர் பக்கம் வராங்க. அப்புறம் சில பேர் வெளியே போயிடுறாங்க. அது என்ன பண்ணுறது? சரி, வேடிக்கை பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பில். அப்புறம் ரேட் கேட்குறாங்க. ஆமாம், இந்த 2 வாரத்தில் ஒரு 4 பேர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க. வீட்டில் மத்தியானம் சாப்பிட்ற டைமில் வந்து இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. எங்கேயும் போனாலும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதாவது மத்தியானம் சாப்பாடு டைமில் வந்து நாங்கள் வந்து கைப்பிடிச்சி வர சொல்லலை, உங்கள் பிரியந்தா. இல்லை நான் வந்து அதாவது சில பேர் வந்து விளையாடிட்டு போகக்கூடாது. கடைகளுக்கெல்லாம் வந்து விளையாடிட்டு போகாதீங்க நண்பர்களே. தயவுசெய்து எங்கேயும் இல்லை, எங்கேயும் போய் விளையாடாதீங்க. வழி வந்து நீங்க கடை வச்சு உட்கார்ந்து வந்து இல்ல, நான் வீட்ல இருந்தேன். நான் வெளியே போயிட்டு அப்பதான் வந்தேன். இல்ல, நான் சொல்றேன். இப்போ ஒரு கடை வச்சு இப்ப அவங்களே வந்து எங்களுக்கு வேலை கொடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா. அவங்க கடை வச்சு உட்கார்ந்து 4 பேர் வந்து அவங்க சீலை எடுப்பாங்கன்ட்டு எல்லாம் காமிச்சிட்டு வேலை கொடுத்துட்டு வெயிங்க சாயங்காலம் வரேன்னு போறாங்கல்ல. அந்த மாதிரி அவங்க வச்சு உட்கார்ந்தாதான் அந்த வலி வேதனை அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அதாவது மேக்ஸிமம் வந்து நண்பர்களே, நம்ம டியூட்டி டைமுக்கு வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2 to 4 மணிக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா நாங்கள் ரெஸ்ட் டைம் இந்த சாப்பாடு டைமில் வந்து அவங்க இது பண்ணிட்டு நாங்கள் ஏகப்பட்ட ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் இந்த டியூட்டி டைமில் வாங்க, மற்ற டைமில் வர வேண்டாம். அது 10 to 2 வேலை கொடுக்க கூடாது. கலெக்ஷன் பிடிச்சிருந்தா பார்க்கலாம். எல்லாமே பிரிச்சு பார்த்துட்டு வெயிங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். நிறைய பக்கம் வந்து அப்படி பண்ணுவீங்களா? நிறைய பக்கம் இனிமேல் அந்த மாதிரி எங்கேயுமே பண்ணாதீங்க. இந்த கலெக்ஷன் வந்து பிடிச்சிருந்தா எடுங்க. டியூட்டி டைம் வாங்க. நீங்களும் காசு கொடுத்தா எடுக்கிறீங்க, நாங்களும் வெளியே காசு கொடுத்து தான் எடுக்கிறோம். அதுல வந்து அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறது வந்து அத்தனை சந்தோஷமெல்லாம் யாருக்கும் கொடுக்கூடாது. அந்த வேலை வந்து அதுக்கு டைம் வந்து இது பண்ண. ஏன்னா அன்பா கேட்டுக்கிறோம். அடுத்த தடவை அந்த கஸ்டமர் வந்துச்சுன்னு வைங்க, நான் எடுத்து ஒரு சீலை கூட காட்டுவேன். ஏன்னா மூஞ்சி எனக்கு நெப்பாயிருச்சு, நான் காட்டவே மாட்டேன். இல்லைங்க, மத்தியானம் சமையல் பண்ற டைம் சரி ரைட். நாங்கள் டியூட்டி டைம் வெளியே போட்டிருக்கிறோம். இந்த டைம் டைம்ல வந்து வர வேண்டாம் அப்படின்ட்டு காலையில் 10 to 2 நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற டைமு. அப்புறம் சமையல் சாப்பாடு பண்ணுற ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறோம். என்ன போடுறோம், மத்தியானம் டைம் வந்து 2 to 4 அப்படின்னு போட்டுக்கிறோம். அந்த இடப்பட்ட கேட்டில் இந்த வேலை இல்லாமல் வெட்டி ஆஃபீஸரெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்களா, அங்கங்கே வேலைக்கு வரவங்க வந்து அவங்க வந்து வேலைக்கு வரவங்க அங்கே டியூட்டி டைம் அவங்களுக்கு 2 to 4 லீவ் வச்சுங்க. அந்த மாதிரி வெட்டி ஆஃபீஸர்கள் வந்து நம்மளுக்கு வேலை கொடுக்குறது. நான் சொன்ன புரிஞ்சுதான். நம்ம வழி வேதனை வந்து ஒரு தடவை தான் எங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். அடுத்த தடவை அவங்க வாசலுக்கு வந்து என்ன வேலைன்னு கேட்போம்ல. அதுதான் சொல்கிறேன். நாங்கள் வந்து அந்த மாதிரி வேலைகள் கொடுக்க வேண்டாம். மற்ற கடையில் வேலையில் இருக்கிறாங்க 2 to 4. நாங்கள் இந்த வேலையெல்லாம் சும்மா உட்காந்துருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கோம். 2 to 4 மற்ற கடையில் ஒர்க் பண்ணுற ஆளுகள். எங்களுக்கு வந்து நாங்கள் வீடு கடை அட்டாச்சு. பார்த்தீங்களா, வீடு கடை அட்டாச்சாக இருக்குது. எங்களுக்கு வேலைகள் கொடுக்க வேண்டாம். தயவு செய்து பாருங்கள், எங்கள் வீடு தான்.
இங்கே வந்து கொஞ்சம் செப்பல் வச்சுருக்கோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த டோரெல்லாம் லாக் பண்ணிடுவோம், ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே சரி போகலாம், அந்த ரெஸ்ட் டைமில் போகலான்ட்டு இருந்தால் வீட்டுகளுக்கு வந்து நான் போய் தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டா ரைட்டு வேலைகள் கொடுக்க வேண்டாம். அதனால தான் இந்த வீடியோ வந்து அந்த நபர்களுக்கு தான் இந்த வீடியோ, எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து சமர்ப்பிக்கிறோம். அந்த ஒர்க் டைமில் வாங்க, ஒர்க் இல்லாத டைம் வந்துட்டு அப்புறம் எங்களுக்கு வேலை கொடுத்துட்டு உங்கள் வேலையும் கெடுத்துட்டு எங்கள் வேலையும் கெடுக்காதீங்க. அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, டியூட்டி டைமில் வந்து ஆதரவு கொடுங்க. எங்ககிட்ட வந்து 100 ரூபாலேருந்து 2000 ரூபா சேலை இருக்குது. இன்னும் வந்து சேலை வந்து ஒரு 2000 ரூபா சேலை, 4000 ரூபா சேலை, 8000 சேலை கொண்டு வரலான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ பண்டிகைனால கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துருக்குறோம், கொஞ்சம் சேரீ வரும். அதுபோல் செப்பல் வந்து ஆஃபர் விலையில் வந்து செப்பல் போட்டுக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.